மகாராஷ்டிராவில் 36,585 கோடி ரூபாய் மதிப்பிலான பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதை வரவேற்றுள்ள பாமக தலைவர் அன்புமணி, தமிழக அரசு வெறும் 2,044 கோடி பயிர்க்கடனை மட்டுமே தள்ளுபடி செய்துள்ளதால் சில ஆயிரம் விவசாயிகள் கூட கடனில் இருந்து மீள முடியாது என கூறியுள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாண்டிகராஜன். முழு விவரங்கள் என்ன? மராட்டிய அரசால் சாத்தியமாகும் பயிர்க்கடன் தள்ளுபடி தமிழகத்தில் சாத்தியமாகாதது ஏன் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மராட்டிய மாநிலத்தில் 55 லட்சம் உழவர்கள் வாங்கியிருந்த ரூபாய் 36,585 கோடி மதிப்பிலான பயிர்க்கடன்களை அம்மாநில அரசு தள்ளுபடி செய்திருக்கிறது. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையிலான அரசு சில நாட்களுக்கு முன் தள்ளுபடி செய்த ரூபாய் 2044 கோடி கடனுடன் ஒப்பிடும்போது இரு மாநிலங்களின் கடன் தள்ளுபடிக்கு இடையிலான வேறுபாடு மழைக்கும் மடுவுக்குமான வித்தியாசமாக தோன்றுவதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையில் பயிர்க்கடன் தள்ளுபடி பற்றி வாக்குறுதி அளித்திருந்த தமிழக வெற்றிக் கழகம் 5 ஏக்கர் வரை நிலம் வைத்திருக்கும் உழவர்கள் வாங்கிய கடன் முழுமையாகவும் அதற்கு மேல் நிலம் வைத்துள்ள விவசாயிகள் வாங்கிய கடனில் 50 விழுக்காடும் தள்ளுபடி செய்யப்படும் என கூறியிருந்தது. ஆனால் இப்போது கடும் நிபந்தனைகளை விதித்து உழவர்களின் பயிர்க்கடனில் ரூபாய் 5,000 முதல் 50,000 வரை மட்டுமே தமிழக வெற்றிக் கழக அரசு தள்ளுபடி செய்திருக்கிறது என்பதை அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். அதற்கு காரணம் கேட்டால் நபார்டு வங்கி விதித்துள்ள நிபந்தனைகள் தான் என்று பணியை வங்கிகள் மீது சுமத்துகிறது முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு என அன்புமணி ராமதாஸ் சாடியிருக்கிறார். உண்மையில் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய முடியாது என்று நபார்டு வங்கி விதிகளில் எந்த இடத்திலும் கூறப்படவில்லை என அன்புமணி ராமதாஸ் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பயிர்க்கடனை தள்ளுபடி செய்வதற்கு முன்பாக இந்திய ரிசர்வ் வங்கியிடமிருந்து அனுமதி பெற வேண்டும் எனவும் தள்ளுபடி செய்யப்பட்ட கடன் தொகையை சம்பந்தப்பட்ட கூட்டுறவு வங்கிகளுக்கு 60 நாட்களுக்குள் மாநில அரசு செலுத்த வேண்டும் என்பதுதான் நபார்டு வங்கியின் விதியாகும் எனவும் அன்புமணி ராமதாஸ் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தமிழ்நாடு அரசுக்கு உண்மையாகவே உழவர்கள் நல்ல அக்கறை இருந்திருந்தால் இந்த விதிகளை பின்பற்றி முழு கடனையும் தள்ளுபடி செய்திருக்க முடியும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி பாண்டிகராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.